Hello everyone, my name is Shivachan and I'm gonna be with this is my intro, man. டேய் இங்கிலீஷ் பேச என்ன அப்படி பொறுப்பா? But I want to make it look more. டேய் தமிழ் பேசுறா. So as I was saying, நீ மூடு நான் பேசிக்கிறேன். அதாவது guys வந்துட்டு ஒரு நல்ல டாபிக் என்கிட்ட இருக்கு. எங்க சொல்லு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல டாபிக் என்கிட்ட இருக்கு. என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிறியா நான் கேட்டு தொலைறேன். எப்படின்னா weirdest girls you ever met, like how you know? நீ நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்ப தெரியும். நீலாம் பார்க்காததா? ஓகே, சோ வந்துட்டு வியர்டா இருப்பாங்க, ஒரு வியர்ட் ஆக்ட் பண்ற மாதிரி. நீ அந்த மாதிரி ஒரு பிள்ளை நீ ஏதாவது பாத்திருக்கியா? ஒரே ஒரு வாட்டி பாத்துருக்கேன். ஒரே ஒரு வாட்டி. அந்த ஒரு வாட்டி நான் கேட்கணும். கேட்டே ஆகணுமா? சொல்லு சொல்லு சொல்லு. கேட்டுட்டு அப்புறம் அதுதான் கண்டென்ட். ஜட்ஜ் பண்ண கூடாது. இல்ல ஜட்ஜ்லாம் பண்ண மாட்டேன். லைக் கேமரா கட் பண்ணா அப்புறம் என்கிட்ட வாங்க. ஓகே, நான் வியர்டா ஒரு கேர்ள் பார்த்தேன்னா அந்த கேர்ள் வந்து ஸ்கூல்ல அந்த பிள்ளை லைக் எப்படின்னா வந்து எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கும்? 2-3 வருஷம். யா உனக்கு எத்தனை வயசு? லைக் 22. இப்பதான் 22. சின்ன பையன் மாதிரி இருக்கடா. சரி, அது வந்து ஹெல்த் ரொம்ப கேர் பண்ணிக்கிறா. ஸோ யங்கா இருக்கும் அந்த மாதிரியா? நீ நான் பாக்க ஓகே 25 வயசு கண்டென்ட் வரும் ப்ரோ. சரி bro, போயிட்டு இருக்கோம். சரி சரி சொல்லு. ஸோ இப்போ என்னன்னா வந்து நான் ஸ்கூல் டைம் படிக்க போறேன். நான் இப்போ ஃபார்ம் 4 படிச்சுட்டு இருந்தேன். சரி. ஸோ அப்போ ஃபார்ம் 4 படிக்க போறோம். எனக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து லைக் இன்ட்ரெஸ்ட்லா அப்படி இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் உனக்கு கேர்ள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தானடா பெரிய விஷயம். கம்பெனி சீக்ரெட் வெளியே சொல்லாதீங்க ப்ரோ. இதெல்லாம் கம்பெனி சீக்ரெட். அதாவது இப்போ வந்து அந்த பிள்ளை வந்து எனக்கு லைக் அப்பெல்லாம் அழகா இருக்கு அப்படி தோணும். ஓகே சரி. ஸோ ஒரு வாட்டி அந்த பிள்ளை நான் போய் அப்ரோச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பண்ணல. சரி. ஆனா அது பண்றதுக்குள்ளே எனக்கு அந்த பிள்ளை பத்தி தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சு? அந்த பிள்ளை தாண்டி போனேன். ஸோ அந்த பிள்ளை வந்து லைக் ரசிஸ்மெல்லா யூ இந்தியா ரேசிஸ் சரி. ஓகே, சோ அது யூ இந்தியா போச்சு. சோ அதெல்லாம் வந்துட்டு போட்டா என்ன நடக்கும்? சரி என்னமோ நடக்கும். ஆனா கேஸ் அடிச்சு வச்சுக்க எனக்கு செத்தடி எங்கல. ஆனா அந்த பிள்ளை தமிழ்ல பேருங்க. சரி ஓகே ஓகே ஓகே. ஐ வாஸ் லைக் புரியுது எனக்கும் இருக்கு அந்த மாதிரி. இந்தியன் எப்பரா ரேசிஸ் பண்ற நீ? இல்ல நானும் அப்படிதான். I am the Jeevanandam. Only I am. Hey, shut up, yeah. Okay, we interview. Sometimes சில இந்தியன்ஸ் கிட்டல அது இந்தியனை பொறுத்து இருக்கு. லைக் எதனால அப்படி பண்ணுவ நீ? எதனால அப்படி பண்ற? நான் வந்துட்டு எப்படின்னா லைக் சரி இப்ப வந்துட்டு எப்படின்னா நார்மலான இந்தியன்ஸ் பரவாயில்ல, லைக் ஒயிட் வாஷ் இந்தியன்ஸ் சொல்லுவாங்க அது. ஆமா. சோ அந்த மாதிரி இந்தியன்ஸ் நல்லா பேசுவேன். டூ ஒயிட் வாஷ்டும் இருக்கு, கெத்து கட்டுறதும் இருக்கு, லைக் இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் பேசுறவனும் இருக்காங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஆனா வந்து பீட்டர் மாதிரி லைக் அதுவும் ஒண்ணு. அப்புறம் லைக் தமிழையே வந்துட்டு லோக்கலா பேசுவாங்க. எப்படி அது வந்து சொன்னா நான் மாட்டிக்குவேன், பிரச்சனையா ரொம்ப. பட் ஸ்டில் ஆளுங்க இருக்கேன், வேற வழி இல்ல சொல்லணும். சொன்னா வந்து என்னடா சொல்ல முடியல, சொல்லி தாவணும், வேற வழி இல்ல. சோ லைக் தேர் இஸ் இந்தியன்ஸ் ஹூ ஆர் லோக்கல் a bit too local. சோ அந்த மாதிரி ஆளுங்கலாம் எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்குமா? அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்துட்டு அழகா பேசணும்னு அதுவும் பிடிக்கும். லைக் கேர்ள்ஸ் எனக்கு ஸ்டில் லோக்கல், they are still local பட் அவங்க வந்து அப்பயே வந்து அவங்களோட ரெஸ்பெக்ட் அவங்க எடுத்து தெரியும். அவங்களுக்கு அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். so they don't go, அவங்க அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரினா நல்லா பேசுவாங்க. லைக் எப்படின்னா வந்து அவங்க வந்து மெச்சூர்டா இருப்பாங்க அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி. லைக் இவங்க சொன்ன மாதிரினா சரி உன் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு என்னன்னா வந்து எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல, கல்யாணமே ஆகல, அவன் கடக்குறான். நீங்க கண்டென்ட் குழப்பாத. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அந்த பிள்ளை வந்துட்டு என்னமோ சொன்னேன். அந்த பிள்ளை வந்துட்டு இந்தியாவில் சொல்லிட்டு போச்சு. சொல்ல டேரக்டா கூப்பிட்டேன், இங்க வா நான் பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அப்ப அந்த பசங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட இருந்துச்சு, லைக் அதோட ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ அது ஃப்ரெண்டு நினைச்சு தெரியல, ஆனா போயிட்டு ஆள விட்டுருந்துச்சு. ஆள விட்டு இருந்துச்சா? அதோட பாய் ஃப்ரெண்டு? நோ. அப்ப ஃப்ரெண்டு? நோ. அப்ப அடிக்க அப்ப யார பாய் ஃப்ரெண்ட்? ஓ ஃப்ரெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி இருக்கு. சோ ஐ வாஸ் லைக் பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டக்குன்னு என்னடா என் ஃப்ரெண்ட போடுற அப்படி கேட்டீங்க. லைக் நான் ப்ரோ நான் பேசிட்டு இருக்கேன், போறல, நீங்க என்ன போடுறீங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முதல்ல உனக்கிட்ட பொண்ணுகிட்ட பேச தெரியும். உனக்கு உன் பேர் என்னடி? தேன்மொழி. தேன நக்கன இனிப்பியலோ?
தெரியல. நீ என்னடா நீ அப்படி கேட்டுட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் கேக்குறவங்க நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம்? புடிச்சு வச்சு இப்படி குத்துனியா? சரி சொல்லு. சரி அந்த பிள்ளை வந்துட்டு நம்ம சொல்லிட்டேன், நீங்க ஒரு இந்தியன், நானும் இந்தியன், நீங்க எப்படி யூ இந்தியன் சொல்லலாம் நீங்க அப்படி கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு உங்களை மாதிரி இந்தியன்ஸ்லாம் பிடிக்காது. அப்ப நீங்க எதுக்கு இந்தியனா பிறந்தீங்கன்னு கேட்டேன். அந்த பிள்ளைக்கு பொண்ணை விட்ட வந்துச்சு பாருங்க. சரி சோ எனக்கு பொறுத்தவரைக்கும் இது என்ன வியர்டு தோணுச்சு. இது வியர்ட். எனக்கு இது வியர்டா தோணுது. எனக்கு வந்துட்டு ஒரு வியர்டான ஒரு பிள்ளை இருந்துச்சு. உன் கதையில வியர்ட்னு பார்த்தா எப்படி தெரியுமா? எது தெரியுமா வியர்டா இருக்கு? வியர்ட்னு கூட இல்ல, அது வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர். அது வந்துட்டு எப்படி தமிழை வந்து எப்படி தமிழ்னு பார்ப்பான் அந்த மாதிரி. அது அந்த டைப்ல ஆக்சுவலா அந்த கண்டென்ட் வந்து வியர்டா பத்தி பேசுறது. ஆனா நான் வேற ஏதோ கண்டென்ட் பேசிட்டு போயிட்டேன், அது மட்டும் தெரியுது. நீ அதுவும் பண்ணதான். சில எனக்கு என் வாழ்க்கையில வியர்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நடக்கல. டைம் செக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃபோன் பார்த்தேன். ஏதோ எனக்கு நடக்கல, வியர்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நடக்கல. ஆனா உனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் உனக்கு வியர்ட்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு உனக்கு நிறைய நடந்திருக்கும் போல இருக்கு. உன்னை பத்தி சொல்லு. வியர்ட்னா அவ்வளோ வியர்ட்லாம் இல்ல. But then okay, I met this Irani girl. Irani, but then she was born in Malaysia and all, but her father is Iranian. ஏதோ ஒண்ணு நடக்கிறான். ஓகேங்களா? ஸோ அந்த பிள்ளை வந்துட்டு ஷூட்டுக்கு வந்துருந்துச்சு. ஒரு என்னமோ ஒரு நாடகமா என்னமோ ஒரு ஷூட்டு வந்துருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் பேசிட்டு இருந்தேன் கிட்ட. ஸோ இஃப் யூ டோன்ட் நோ, நம்ம ஷூட்டுக்குலாம் போகணும்னா பேசணும், ஆளுங்கிட்ட நிறைய பேசணும். ஸோ இட்ஸ் ஃபார் நெட்வொர்க்கிங்லா, அது மாதிரி தான் நான் பேசிக்கிறேன். ஆமா பேச சொல்லிட்டு வீடியோ பண்ணி கொடுத்தாரு. லைக் ஐ வாஸ் என்னன்னா இப்படி ஜஸ்ட் விசாரிச்சேன், டக்குனு வீடியோ It was போலாம். at this moment So that he அப்ப நான் knew பேசுனேன். லைக் he fucked up. லைக் வாட் தி ஃபக். டேய் நம்ம எப்பறா இப்ப நம்ம வந்து மொட்டராஜர் அண்ணன் நினைக்க போனோம். நம்ம பொண்ணுங்க பத்தி தான பேசி இருந்தோம். அதாவது நான் சொல்ல வருது கருத்து என்னடா? வாட் ஐ அம் சேயிங். திருப்பி ஈரானிக்கு போவோம். ஓகே, இப்ப இந்த மாதிரி அண்ணன்ல பேசியிருந்தாலும் அவரும் சொல்லியிருந்தாரு அப்படின்னு பேசியிருந்தேன். ரொம்ப இதா போயிட்டு ஓகே, இப்ப திருப்பி ஈரானிக்கு வரும். அது வந்து இந்தியன் ஷூட்டா, இந்தியன் தமிழ ஷூட் அது. ஸோ அவங்க போட்டிருந்தாங்க அந்த டேலண்ட்ஸ் கூப்பிட்ற இடத்துல சொல்லியிருந்தாங்க இந்தியன் ஒன்லின்னு. ஸோ அப்ப நானும் ஓகே லக்குடா இந்தியன், ஏன்னா இந்தியன்ஸ் ஒன்லி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இஃப் யூ டோன்ட் நோ இட்ஸ் லைக் ரொம்ப கஷ்டம். ஸோ வந்துட்டு நான் கிடைச்சிருச்சு, போயிட்டேன் நான். ஸோ அப்போ இரானியன் கேர்ள் வாஸ் டாக்கிங் டு மீ நவ. ஸோ தென் ஐ ஆஸ், நீங்க இந்தியன் இல்ல, உங்களுக்கு எப்படி இந்தியன் கிடைச்சு? ஓ சாரி, ஐ டோன்ட் டாக் தமிழ். எனக்கு வெட்ட அரிஞ்சுன ஒரே வெட்டு. எனக்கு அப்படி மானம் காத்துல பறக்கோட்டம். இப்பயும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வச்சு அப்ப பண்ணது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. லைக் சாரி, ஐ எம் நாட் டாக்கிங் தமிழ். அப்ப வாய் அவங்க வந்தாங்க. சோ அதுக்கு நான் வரேன். தமிழ் இல்ல அப்படி கேட்டுருந்தேன். தமிழ் அப்ப எதுக்கு வரீங்க வெளியே கிளம்புங்க அப்படி சொல்லி. சோ அதுக்கு நான் இப்பதான் வரேன். சோ வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சொல்றேன். அதாவது எப்படின்னா அந்த பிள்ளை இஸ் இந்தியன், மதர் இஸ் இந்தியன். சாரி, so mother is Indian, but her father is Iranian, so she doesn't speak much of English, but she's been to Iran way too many times. But Iranல வந்து உனக்கே தெரியும். So அதுக்கு நான் பண்ண போவேனா, she is living in Malaysia. அது ரொம்ப கான்ட்ரோவர்சி மீட் பண்றாங்க. அது நம்ம பிரச்சனை ஆயிரும் வேணாம். So வந்துட்டு கொஞ்சம் மலேசியாலே ரொம்ப தான் இருந்துச்சுல அது. So she is considered as Indian, so she looks a bit Iranian, but Indian ஸ்டைல்லாம் இருக்கு நாங்க தெரியும் உனக்கு. ஓகே, பேசி இருந்துச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஓகே இங்கிலீஷ்ல பேசியிருந்தோம். How are you, where were you born and all of that bullshit la blah blah blah. So and then at one point I asked her, so you actually don't know any Tamil or you cannot speak Tamil at all அப்படிங்கிட்டு. அப்ப I really don't know Tamil, but then I do know a bit of bad words. அப்ப இது எல்லாமே நார்மலா நான் ஃபேஸ் பண்றது தான். ஏன்னா வந்துட்டு லைக் சைனீஸ் கிட்டயோ, இது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும் பாத்திருக்கியா, லைக் வந்து சைனீஸ். ஆமா, ஆக்சுவலா வந்து ஸ்கூல்ல வந்து நம்ம என்னன்னா வந்து சீனா இருந்தா கூட தமிழ் சொன்னாலே வந்து அவங்களுக்கு நம்ம தமிழ் வார்த்தை பாதி புரிய ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவங்க அப்படி பழக ஆரம்பிச்சிருவாங்க. அது a bit close, it's very nice. லைக் கெட்டத கூட நம்ம எப்போ இருக்க அவன்டக்குன்னு ஹைடா பூ அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி வரும் அது. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தானே அதுவும். ஸோ தென் சரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய ஆள்லாம் இருக்காங்க. ஒரு டைரக்டர் அண்ணன் பெரிய ஒரு கொஞ்சம் ஹீஸ் a well known personல, நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஸோ லைக் ஹீஸ் a well known person. ஸோ தென் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஓகே பேசலாமா, அதை பத்தி பேச வேணாமா.
நான் டைவர்ட் பண்ணலாம்னு பார்த்தேன் சரி பேசிடுவேன்னு சொல்லிட்டு சரி என்ன கேட்டது தெரியும் உனக்கு. ஸோ வாட் பேட் வாஸ் டூ யூ நோ விட்டு எடுத்தோடனே போடா மயிரிடுச்சு நானு. ஏய் பாம்பே வந்து எனக்கு வந்துட்டு காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியல. எனக்கு அப்படி மண்டை என்ன ஓடுனுச்சுன்னா ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எனக்கு இப்ப எப்படி ஃபீல் ஆச்சுன்னு அது வந்து இதை அவனை சொல்லாமான்னு காத்தி இருந்து அப்புறம் சொல்லலாம்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி கூட இல்லடா, நீ என்ன சொல்றேன்னு புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு அது எப்படி தெரியுமா, அது ரெண்டு எனக்கு ஃபீலிங் ஆனிச்சு. நான் கேட்டனால நான் கேட்டதை நீங்க சொல்லுங்கன்னு கேட்டனால போடாம என்ன சொன்னிச்சா, இல்ல வந்துட்டு அதனாலே நீ பேச பிடிக்கல போடாம அந்த மாதிரி சொன்னி நானே பாக்கண்டா. உனக்கு அது அதுவும் எனக்கு கன்ஃபியூசிங் ஆச்சு. நான் வந்து லுக் விட்டுட்டு அப்புறம் கேட்டிருந்தேன் அந்த மாதிரி. என்ன she was like oh no I wasn't saying you asked for it, you asked for it னோனே ஓ அப்படியே இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்துட்டு அவங்க இல்ல you asked for the bad words right, that's what I know. alright. சோ அது வந்துட்டு ஒரு வியர்டா இருந்துச்சுல. அது வியர்ட்னு சொல்ற மாதிரி பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அது. சோ அப்படியே வந்துட்டு வியர்ட் கேர்ள்ஸ்னு வந்துட்டு வந்தா சரி உனக்கு வேற ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு? ஓகே நான் ஒரு क्वेश्चन இருக்கு. லைக் சில ஃபேமிலி இருக்கும்ல. இருக்கு இருக்கா? சரி ஓகே, நீ உன் கொஸ்டின் இருக்கட்டும். முதல்ல இது டிக்டாக்ல பாப்பாதானே நீ? ரொம்ப பாப்பேன். சரி, அதுல வந்துட்டு இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு ரீல்ஸ்ல வந்துட்டு சில பைத்தியங்க இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அது வேற வழி இல்ல, பைத்தியங்க தான். நாங்க வந்து யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லல, ரேண்டமா சில இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். ஆனா வந்துட்டு ஒரு நாள் அப்ப அது நீயும் பாத்துருப்ப சொல்லிருப்ப பைத்தியம் மாதிரி பண்ணுது நான் சொல்லிருப்பேன். அந்த பிள்ளைய தான் நான் சொல்றேன். நாங்க யாருமே மென்ஷன் பண்ணல. சரி கலக்கறானுங்க ரேண்டமா சொல்றோம். சோ வந்துட்டு வரக்கூடாது, வந்தா பாத்துக்கலாம். இல்ல வேணாம் வர வேணாம் அப்படியே போயிருக்கீங்க. நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. சோ வந்துட்டு அந்த மாதிரி கேர்ள்ஸ்ல வந்துட்டு நான் ஒரு டிக்டாக் பார்த்திருந்தேன்ல. what she did was ஐஸ்கிரீம் இருக்குல்ல, she is auntie, பைத்தியக்கார ஆண்டி. சரி பைத்தியக்கார ஆண்டி இது ஐஸ்கிரீம் எடுத்து சட்டியில போட்டு வாட்ட ஆரம்பிச்சிரா. அது என்ன ஐஸ்கிரீம் தெரியுமா? அந்த மேக்னம் ஐஸ்கிரீம் தெரியுமா? எனக்கு அப்படி எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் தான் அது. எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் லைக் எனக்கு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஆச்சு எனக்கு. லைக் நான் அந்த மாதிரி பார்த்துதான் கண்டிப்பா ரியல்ல செஞ்சுதாங்க. இந்த நான் சத்தியமா அதை கேட்டு விட்டுருப்பேன், கண்டிப்பா கேட்டு. அதான் வெறியா இருக்கும்ல எனக்கு. ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் எனக்கு அவ்வளவு ஃபேவரட். லைக் அந்த ஐஸ்கிரீம் வந்து 13 ஐஸ்கிரீம் அது வந்து ரெசிபி கூட பண்ணலாம். கடைசியில என்ன தெரியுமா, இது பண்ணிட்டு லைக் மெல்ட் பண்ணிட்டு ஃபுல்லா குச்சிலாம் எடுத்துட்டு அவங்க என்ன தெரியுமா அந்த பைய பிரிச்சு உள்ள அப்படி போட்டாங்க. அந்த ரேப்பரை பிரிச்சு உள்ள அப்படி போட்டாங்க. போட்டுட்டு ஸோ ஷி started heating it, லைக் சூடாக்கிட்டு லைக் அது மெல்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் சாப்ஸ்டிக் வச்சு எடுத்தாங்க, அந்த குச்சிலாம் வெளியே எடுத்துட்டு. அப்புறம் அந்த ஐஸ்கிரீமை திருப்பி வந்து ஒரு ஐஸ்கிரீம் மோல்ல ஊத்தி ஐஸ் வெளில வச்சாங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக பொசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். சிவா அது அப்படி புரியல எனக்கு. என்னதுக்கு இப்ப அதை பண்ணாங்க, எதுக்கு இப்ப அந்த மாதிரி நடந்துச்சு? பருத்தி புத்த குடோன்ல இருந்திருக்கலாம், பருத்தி குட்ட குடோன்ல இருந்திருக்கலாம. எதுக்கு சமாதானமா போட்டு மெல்ட் பண்ணி திருப்பி அதான் எனக்கு புரியவே இல்லை. அதுவும் சில பைத்தியங்கள் இருக்கு. லைக் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். லைக் ஐம் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் தி ரீல்ஸ் அண்ட் ஐ saw a video. லைக் அந்த வீடியோ லைக் இப்போ என்னது, ஒருத்தன் இந்த மாதிரி நம்மள பண்ணா ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ரேண்டமா போறாங்க, பேசுறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அவன் வந்து கேட்கிற கேள்வி டபுள் மீனிங் இல்ல. சரி, ஒரு கேர்ள் கேட்கிற டபுள் மீனிங் இல்ல, அவங்க ஸ்ட்ரைட்டாவே கேட்டாங்க. சரி, ஆனா அவர் எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு கேர்ள். சரி ஓகே. சோ அவங்க அவன் என்ன கேட்டாங்கன்னா கேள்வி நான் சொல்லல, ஏன்னா கேள்வி வந்து சொன்னாரு. இல்ல பரவாயில்ல சொல்லி நான் பாத்துக்கிறேன். இல்ல மறந்துட்டேன் பாருங்க. கேள்வியே மறந்துட்டேன் நான், அதனால சொல்லல. சரி என்னமோ கேட்டாங்க, ஆனா அதுக்கு என்ன சொல்லிச்சு வந்து லைக் அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு, அது பிள்ளை சொல்ற பதில் ஒண்ணு.
சரி இப்ப அவங்க சாப்பிட்டீங்களா அப்படி கேட்டாங்க வச்சுக்கோங்களேன் சொந்தோ அந்த பிள்ளை வந்து இல்லங்க நான் நேத்து நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் லைக் த அந்த மாதிரி லாஜிக்லாம் பேசுது இந்த பிள்ளை. புரியல. ஓகே ரொம்ப பைத்தியங்களா இருக்குமா? லைக் இப்ப நான் கேக்குறேன் சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டோம் ப்ரோ. திஸ் இஸ் த கொஸ்டின். சரி நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அவன் எனக்கு பதில் சொல்றான். இந்த மாதிரி இல்லை, இதை விட சரி நீ எங்கட கேள. சாப்பிட்டீங்களா ப்ரோ? நீ இது குளிச்சுட்டு வந்த. அதுதான் நீ ஒழுங்கா நான் எக்ஸாம் எழுத போறா பைத்தியமே. எனக்கு மூளை வேலை செய்யல. எனக்கு உனக்கு எப்ப வேலை வந்து செஞ்சு? மோட்டு பத்துல கஸ்டமர் அந்த மாதிரி மோட்டு பட்டுவா? மோட்டு பத்து. ஓ அந்த பைத்தியக்காரன். நான் வந்து மோட்டு மாதிரி வயிறு சாப்பிடல மூளை வேலை செய்யுது. மோட்டு போட்டு கிடக்குறான் தொப்பை. சரி ஓகே இப்ப வந்துட்டு கொஞ்சம் ஒன்னும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா வருவேன். பிரச்சனையா தான் இது பிரச்சனையா தான். பாத்திருக்கியா சில இந்தியன் கேர்ள்ஸ் மச்சான் நான் இந்தியன் பத்தி மட்டும் பேசுறேன், வேற யாராவது எடுத்தா வேற யாராவது எனக்கு பிரச்சனைட்டு வந்துருவாங்க. தமிழங்கிட்ட கூட பேசிக்கலாம், நான் ஏதாவது பண்ணிக்கலாம். காவான் கஞ்சி ஊத்துவான் சொந்தக்காரன் அந்த மாதிரி. காவான் கஞ்சி ஊத்துவான் சொந்தக்காரன் சொதி கூட ஊத்த பாட்டுக்கு வந்துட்டு ஆடுங்க சில பைத்தியங்க ஆடிட்டு டிக்டாக் போடும். சரி ஓகே ஆடுது போடுதுங்க, அதுல கமெண்ட்ஸ் வரும் ஃபயர் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஓகே சில எனக்கும். நீயும் போடுவ அந்த கமெண்ட் போட மாட்டேன், நான் பாத்துருக்கேன் அந்த மாதிரி வீடியோஸ். அவங்க அதுல வீடியோ நல்லாவே இருக்காது, ஆனா அப்பயும் போடுவாங்க. பிகாஸ் பொம்பளை சோக்கு பொம்பளை சோக் கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறவன். எனக்கு புரியல. எனக்கு வந்துட்டு இந்த எனக்கு வந்துட்டு எப்படின்னா என்னோட டேஸ்ட் தான் பெஸ்ட், மத்தவனோட டேஸ்ட் எல்லாம் கன்றாவியா இருக்கும் பார்க்கும்போது. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை, எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. சோ வந்துட்டு அந்த மாதிரில எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பார்க்க மத்தவனோட டேஸ்ட் எனக்கு பிடிக்காது எனக்கு. ஆனா இது வந்து எந்த டேஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் ஏன் இப்படி செஞ்ச அந்த பாய்ஸோட ப்ரொஃபைல் கூட போய் பார்த்தா லைக் யூசர் ஆட் 1 2 3 4 5 அந்த மாதிரி. சோ அவனுங்கலாம் வந்துட்டு இதுவும் காட்டவும் பயப்படுவானுங்க, ப்ரொஃபைல் காட்டவும் பயப்படுவாங்க, ஒரிஜினல் அக்கௌண்ட் காட்டவும் பயப்படுவானுங்க. சொல்ல முடியாது ஃபேக் அக்கௌண்ட் வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு சொல்லிக்கலாம் பண்ணுங்கடா. அதான் அந்த மாதிரி அதையும் பண்ணுவாங்க. சோ லைக் எப்படி அந்த மாதிரி weird girls இருக்காங்க. சில பசங்க ஐஜில போய் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அழகா இருப்பாங்க, ஆனா அப்படி அவங்களுக்கு அழகா இருந்து கூட இவங்க வந்து இந்த மாதிரி அந்த திருமுறை வேலை எல்லாம் பண்ணுவானுங்க. மாதிரி பிள்ளைங்க வந்து அவங்க எப்படி பிடிக்குதுன்னு புரியல எனக்கு. ஓ அது டேஸ்ட் பத்தி சொல்ல முடியாதுல, அது நம்மளும் சரி நம்ம டேஸ்ட் நம்மளுக்கு அவங்க டேஸ்ட். அதான் நம்ம வந்துட்டு இப்ப வந்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டோம். வியட் கேர்ள்ஸ்ல ஆரம்பிச்சு எங்க கர்நாடனுக்கு போயிட்டு மொட்டராஜில போயிட்டு அங்க இருந்து இங்க வந்துட்டு ஏதோ கதை வந்துருச்சு நம்ம பேசி முடிச்சிட்டோம். சோ இப்போதைக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிதான் போனுச்சு. சோ லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. தேவையில்ல பண்றதுனா பண்ணுங்க, பண்றடா பண்ணுங்க அப்பலாம் பண்றீங்க. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மனசார என்னால செய்றாங்க அப்படி தோணுதா மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? And also give us topics la. We need topics to talk about. So we need a list of topics. So if you ennachi என்ன ஆகுது இல்ல okay. So if you would like to like send your own topics, your own stories, please do so. யார்கிட்ட பேசணும்னு தெரியல இப்போதைக்கு, அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஒன்றும் மனக்கட்டி வரல. வந்து உங்க கதையை கூட எங்கிட்ட சொல்லலாம். இல்ல யார்கிட்ட பேசியிருக்கோம் பாப்பாங்க ஒன்னு ரெண்டு பேர் பாக்குறாங்களே அவங்க பார்த்தா போதும். நம்ம ப்ரொஃபைல்ல செய்யணும் 100% ப்ரொஃபஷனல். മനസ്സിലായോ? போக போக அதுவே வரும். ஓகே இவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நல்லா செய்றாங்க, சரி முடிஞ்சு நல்லா செஞ்சிருக்கோம். So yeah, if you like the video, give us some topics, give us some stories and all of that. If we grow in this industry and all of that, all of that okay. If we go in this industry, please do support us and we would call you to hang out with us maybe. எங்க வீடியோல கூட நீங்க இருக்கலாம். ரேண்டம் people தான் கூப்பிடுவோம், நாங்க பெரிய பேரெல்லாம் கூப்பிட மாட்டோம். நாங்களே அங்கங்க வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய ஆளா வந்து மானம் போறதுக்கா நாங்களே வந்து இடம் கிடைக்காம எப்படி ஒரு இடம் அது கிடைச்சிருக்கு. அதான் so we will call up random people to do some shoots with us. Maybe next week வந்து என் ஃப்ரெண்ட் கூட வரலாம், சான்ஸ் இருக்கு. அவன் கதையை நாங்க பேசுறோம், சான்ஸ் இருக்கு. அதுவும் செய்யலாம். So the next week நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வச்சிருக்கோம். ஆக்சுவலி really controversy சேலஞ்ச் கூட தரலாம், ஆனா சேலஞ்ச் நோ, நான் அந்த லாட்டுக்கு நான் போறேன் வேணாம்.
But then we do have an interesting topic. ப்ரோ இங்கே கேக்கிட்டு தொங்கும் ப்ரோ சொல்லுவாங்க. நம்ம பசங்க காரட் பசங்க விளையாடுவாங்க But வாழ்க்கையில. then, yeah, we do have an interesting and really problematic topic to talk about. We shouldn't be talking about this, but we will next week. I hope so, or next week, or maybe tomorrow. So, see you guys. Bye. இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். போதும் பாட்டுல பாப்போம். travel. Cut it.